ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸுக்கு வாழைப்பூ பொரியல் தான் செய்ய போகிறேன். வாழைப்பூ பொரியல் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு. வந்துட்டு சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வெரைட்டி சாதத்துக்கும் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வாழைப்பூ பொரியல் செய்கிறதுக்கு நான் ஒரு வாழைப்பூ எடுத்துருக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த வாழைப்பூவில் இருக்கிற மகரந்தத்தாளில் ஒரு மகரந்தத்தாள் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். நரம்பு வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதையும் அதில் ஒரு சின்ன பகுதி ஒன்று இருக்கும் பூ மாதிரி. அந்த ரெண்டையும் வந்துட்டு நீக்கிடலாம். நீக்கிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு அந்த ரெண்டு பகுதியும் நீக்கி எடுத்துக்கோங்க. அது வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கும். கட் பண்ணக்கூட முடியாது. அதோடைய நரம்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்கும். அவ்வளோதான். நான் மொத்த பூவையுமே வந்துட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து ஃபைனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தண்ணியில் தான் வந்துட்டு நம்ம வாழைப்பூ சேர்த்து அலசிக்க போகிறோம். அப்போ தான் வந்து வாழைப்பூ வந்து கருக்காது. அதோட துவர்ப்பு தன்மையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தயிர்லேயே வந்துட்டு வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டு தண்ணியில் கொஞ்சம் தயிர் கலந்து அந்த தண்ணியில் வந்து போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா பூவுமே கட் பண்ணி நான் தண்ணிக்குள்ளே சேர்த்துட்டேன். இப்போ நல்லா அலசி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற தோற்பு தன்மை கூட கண்டிப்பாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தாளிப்பு கொடுக்கலாம். கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு, சீரகம், உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொரியல் செய்யும்போது வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் போதும். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது. பெண் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூ சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிலர் வந்து தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பொரியல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேக வச்சுட்டு பொரியல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற சத்து இல்லாமல் அந்த தண்ணியோடையே வந்துடும். நான் எப்போவுமே இப்படி தான் பொரியல் பண்ணுவேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பூ நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு தேங்காவை துருவி எடுத்து சேர்த்துக்கலாம். அதோட 4 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பல்ஸ் முள்ளில் போட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பூ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா சேர்த்து வதக்கி விடும்போது சூப்பராக இருக்கும் நம்மளுடைய பொரியல் வந்துட்டு. பாருங்கள், பூ நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வாழைப்பூ வந்து ஆல்ரெடி துவர்ப்புங்கிறதால அடியில் வந்துட்டு சாதாரணமாக கிளறி விடும்போதே பிடிக்கும். அதனால் வந்துட்டு பக்கத்துலேயே இருந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸுக்கு குழம்பு எதுவும் வச்சு தரல. வெறும் வாழைப்பூ பொரியல் மட்டும்தான். சாதமும் வாழைப்பூ பொரியல் மட்டும் எடுத்துகிட்டு போவா. அவளே கிளறி சாப்பிட்டுக்குவா. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வருவாங்க. ஓகே, பாய்.